தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா ஜெயிச்சுமே பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சொன்னாரு. இதனை கண்டித்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்னை லோக்பவன் முன்னாடி தாவேகா தொண்டர்கள் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டத்தில் இருந்த சுரேஷ் அப்படின்ற தாவேகா தொண்டர் விஜய் முதலமைச்சராக வாய்ப்பு கொடுக்கலன்னா இன்னும் பெரிய போராட்டங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விஜய் அவர்களை ஆளுநர் அழைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்ச தொண்டர்களை போலீஸ் அங்கிருந்து அப்புறப்படுத்தினாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல எந்த கட்சிக்கும் இறுதி பெரும்பான்மை கிடைக்கல. இதனால மற்ற கட்சிகளோடு ஆதரவை திரட்ட தாவேகா முயற்சி பண்ணிட்டும் இருக்காங்க. 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட ஆதரவோட தாவேகா கூட்டணியோட பலம் 112 இருக்கு. ஆனா 234 உறுப்பினர்கள் கொண்ட சட்டசபையில ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னா 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா தனிப்பெரும் கட்சின்னு சொல்றதையும் காங்கிரஸோட கூட்டணி வச்சதையும் அதிமுக தேசிய செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவர்கள் விமர்சித்து பேசியிருக்காரு. சோ இவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிற அத்தனை கட்சிகளுடனுமே கூட்டணியை கேட்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? தளபதி விஜய் அவர்கள் பேசியதெல்லாம் சரியா அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை அவருடைய இல்லத்துல பல அரசியல் பிரமுகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு இன்று முழுக்க பல பேர் சந்திச்சுட்டாங்க. சோ தற்போது பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் அவர்களுமே தளபதி விஜய் அவர்களை நேர்ல சந்திக்க சென்றுள்ளார் அப்படின்ற தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.